இது தோலோட இருக்கிற பாசி பருப்புல பண்ற ஒரு புட்டு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த பருப்புக்கு பேரு கிச்சடி பருப்பு. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 4 தடவை கழுவி ஊத்தும் போது இதுல பாதி தோல் போயிடும். பாதி தோல் போனதுக்கு அப்புறமா நல்லா தண்ணி வடிச்சு எடுத்து வச்சுக்கணும். முழுவதுமா தோல் எடுத்துடக்கூடாது, ஏன்னா தோல்ல தான் சத்து. பாருங்க, நான் இவ்வளவுதான் தோல் எடுத்திருக்கேன், மீதி தோல் அப்படியே இருக்கு. தண்ணி இல்லாம மிக்சியில அரைக்கணும். நீங்க கிரைண்டர்ல அரைச்சிங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். கண்டிப்பா அரைக்கும் போது தண்ணி ஊத்தவே கூடாது. மிக்சியில போடும்போது ஒரு தடவை போட்டுட்டு திருப்பி எடுத்து கலந்து விட்டுட்டு அப்படி அப்படியே போட்டு கொஞ்சம் நைஸா அரைச்சி எடுத்துட்டு அப்படியே நான் டைரக்டா இட்லி பாத்திரத்துல இட்லி தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இட்லி பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த இட்லி தட்டுல அந்த மாவுகள் எல்லாம் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா செக் பண்ணிக்கோங்க வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேகலைன்னா பச்சை வாசம் அடிக்கும். ஸோ வெந்ததுக்கு அப்புறமா அந்த இட்லிகள் எல்லாம் எடுத்து நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச இட்லிகளை எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம பொடிச்சு உப்புமா பண்ணிக்கலாம். நான் இதை முன்னாடி நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த இட்லிகளை எடுத்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கிறேன். நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியா பொடிஞ்சு வரும். நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்காம பொடிச்சிங்கன்னா உதிரி உதிரியா வராது. இப்போ தேவையான அளவு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி, நீங்க வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதை முதல்ல மிளகாயும் இஞ்சி நல்லா வறுபட்டுட்டும். வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், நான் சேர்த்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா இன்னும் ருசியா இருக்கும். இது நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே இதுவும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சு இட்லிகளா ஊற்றி எடுத்து வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது எடுத்து பொடிச்சு உப்புமா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1/4 டம்ளருக்கும் கம்மியா, ஏன்னா நம்ம இந்த இட்லிகள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கோம், வரன்னு ட்ரையா இருக்கும். ஸோ இந்த தண்ணியிலேயே தேவையான அளவு உப்பு, நான் அரைக்கும் போது எதுவுமே சேர்க்கல. தண்ணி ஒரு கொதி வந்ததுமே நம்ம பொடிச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். உப்பு அளவா சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட கடைசியில டேஸ்ட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா துருவின தேங்காய் நிறைய சேர்க்கணும். சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இதுக்கு சைட் டிஷ்னு பாத்தீங்கன்னா தயிர்ல கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெள்ளை உளுந்து சேர்த்து தாளிச்சு கொட்டிட்டு அதை சைட் டிஷ்ஷா வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்.